இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. இன்று ஜனவரி மாதம் 14ஆம் தேதி, தாயாம் திரு அவை தமிழகத்தின் தவ புதல்வன் புனித தேவசகாயம் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. தமிழக மக்கள் நன்றியின் திருவிழா, அறுவடையின் திருவிழா, பொங்கல் திருவிழாவை விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நமது விசுவாசத்தின் சாட்சியாக இந்திய திருமண்ணில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ்ந்த புனித தேவ சகாயம் அவருடைய பரிந்துரையால் நாமும் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இந்த இந்திய துணைக்கண்டத்தில் இயேசுவின் சாட்சிகளாய் வாழ்ந்திட அவருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்துவிட்டு பீட சிறுவர்களோடு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு விஷ் பண்ணிவிட்டு, தம்பி உங்களுக்கெல்லாம் என்னடா ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்க, நாங்களாம் படிக்கக்குள்ள லீவே விடல பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு நான் சொன்னேன். அதில் ஒரு குட்டி பையன் என்கிட்ட கேட்டான், ஃபாதர் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் என்ன ஃபாதர் வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். கொஞ்ச நேரம் யோசிச்சு எனக்கு எதுவும் புரியல. தீபாவளின்னா தீபாவளி பெருவிழா, பொங்கல்னா பொங்கல் திருவிழா, இதான்டா வித்தியாசம் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு, தீபாவளி அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்லாம், பொங்கல் அன்னைக்கு தீபாவளியை சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டான். டே ஓவரா பண்ணுறீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்த நேரத்தில் ஒரு சில பெரியவர்கள் வயதானவர்கள் வந்து ஆசீர்வாதம் பெற வந்தார்கள். பிறகு அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டு, பொங்கல் வருது, எல்லாத்துக்கும் பொங்கல் பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாட்டி என்னை பக்கம் இழுத்து, ஃபாதர் நம்மளாம் ஆர்சி கிறிஸ்டியன்ஸு, பொங்கல்லாம் கொண்டாடலாமா, நீங்களே இப்படி பேசுனா எப்படி, நம்மெல்லாம் பொங்கல் கொண்டாடுனா இந்த பெந்தகோஸ்தேக்காரவங்களாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்புமிக்கவர்களே, உங்கள் அனைவருக்கும் அறுவடை திருவிழா வாழ்த்துதல்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன ஃபாதர் இப்போதான் அந்த அம்மா உங்களை திட்டினாங்கன்னு சொன்னீங்க, இப்போ வாழ்த்துறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த அறுவடை திருவிழா அல்லது பொங்கல் திருவிழா என்பது அனைவரும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த விழாவை இறைவனுக்கு நன்றியின் திருவிழாவாக நம்ம கொண்டாடலாம். நாம பொங்கல் வைத்து மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி சொல்வது சூரிய பகவான் என்று மற்ற மதத்தினர் சொல்லுகிற சூரிய பகவானுக்கோ அல்லது சூரிய கடவுளுக்கோ அல்ல, மாறாக இந்த பூ உலகையும் இந்த பூ உலகில் இருக்கிற அனைத்து வளங்களையும் இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நன்றி உள்ளத்தோடு இறைவனுக்கு, இறைவனுடைய படைப்புகளுக்காக நம்ம நன்றி சொல்வது சால சிறந்தது, அதுதான் தகுதியானது, அதுதான் நீதியானது. ஆகவே பொங்கல் திருநாளை அல்லது அறுவடை பெருநாளை நன்றியின் நாளாக நாம இறைவனுக்கு நன்றி சொல்லி கொண்டாடலாம். அன்புமிக்கவர்களே, இந்த பொங்கல் திருவிழா அல்லது இந்த அறுவடை திருவிழாவிற்கு விவிலிய பின்னணி இருக்கிறதா அப்படி என்று கேட்கலாம். பழைய ஏற்பாட்டில் முழுவதுமே இந்த அறுவடைக்கான, நிலத்திற்கான இறைவனுக்கு மக்கள் நன்றி சொன்ன விழாக்களுடைய ஒரு தொடர்ச்சியை தான் பல்வேறு புத்தகங்களில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் கடவுள் இந்த பூமியை நமக்கு கொடுத்திருக்கிறார் 2 காரணங்களுக்காக. ஒன்று, இந்த நிலத்தை பண்படுத்துவதற்காக, 2வது இந்த நிலத்தை பராமரித்து பாதுகாப்பதற்காகத்தான் இறைவன் இந்த நிலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே பண்படுத்த மற்றும் பராமரிக்க கொடுக்கப்பட்ட இந்த நிலத்திற்கும் பூமிக்கும் இயற்கை வளத்திற்கும் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். அதே போல லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் யூபிலி ஆண்டை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூபிலி ஆண்டுல மிக தெளிவாக நிலத்தில் விளைகிற அல்லது நிலத்தின் வழியாக இறைவன் கொடுத்த கொடைகளுக்காக இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். அந்த நிலத்திற்கே கூட நம்ம ஓய்வு கொடுக்க வேண்டும் என்கிற அழகான செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது லேவியர் புத்தகம் 25வது அதிகாரத்தில். லேவியர் புத்தகம் 26வது அதிகாரத்தில் தான் மறுபடியும் இந்த அறுவடை பெருவிழா அல்லது இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற விழாவினுடைய குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் நிலத்தையும் நிலத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வளங்களுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நிலங்கள் வாயிலாக, வளங்கள் வாயிலாக இறைவன் நமக்கு ஆசிரியை வழங்குகிறார் என்கிற அழகான செய்தியும் லேவியர் புத்தகம் 26வது அதிகாரம் 4வது திருவசனத்தில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விவிலிய பின்னணியோடு இந்த அறுவடை திருவிழாவை நன்றி நாளாக நம்ம கொண்டாடுவது மிகவும் உத்தமம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, யூதர்களுடைய வாழ்க்கை முறையில
2 விழாக்களைத்தான் பெருவிழாவாக கொண்டாடுகிறார்கள். முதலாவது வாரங்களின் திருவிழா அப்படி என்று சொல்வார்கள். அதைத்தான் பெந்தகோஸ்தே பெருவிழா என்று நம்ம அழைக்கின்றோம். அதாவது பாஸ்கா பெருவிழாவிற்கு பிறகு 49 நாட்கள் கழித்து 50வது நாள் வாரங்களினுடைய திருவிழா என்று அழைக்கப்படுகிற அந்த நாளில தான் மக்கள் இறைவன் கொடுத்த அந்த அறுவடைக்காக நன்றி சொல்கிற ஒரு நாளாக பெருவிழாவாக மக்கள் கொண்டாடினார்கள், யூதர்கள் கொண்டாடினார்கள். இரண்டாவது யூதர்களுடைய மிகப்பெரிய பெருவிழா என்பது கூடார பெருவிழா அப்படி என்று சொல்வார்கள். அறுவடை ஆண்டினுடைய இறுதியில கூடாரங்கள் அமைத்து படைப்பு பொருட்களுக்கும் படைத்த அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லி மக்கள் கோதுமைகளுக்காகவும் அதே நேரத்தில் அத்தி பழங்களுக்காகவும் அதே நேரத்தில் ஒலிவ பழங்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி சொல்லி மகிழ்ந்த நாளைத்தான் கூடார பெருவிழா என்று கூட விவிலியத்தில் நம்ம கொண்டாடி வருகிறோம். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த அறுவடை பெருவிழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லாருக்குமே இந்த விழா பொதுவான ஒரு விழா. ஏனென்றால் நாம பிறப்பால் தமிழர்கள், பிறப்பால் இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடுவதற்கு தகுதியானவர்கள். இரண்டாவது, நன்றியின் திருவிழாவாக இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிற பொழுது நமக்கு இறைவன் தருகிற பாடங்கள் என்ன, இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன என்று சிந்தித்து கொண்டிருந்த பொழுது, அன்புமிக்கவர்களே, இந்த விழா நன்றியின் விழா என்பதை முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் யார் யாரெல்லாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகிறோமோ அவர்களை இறைவன் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். பல நன்றிகளை இறைவனுக்கு ஏறெடுக்க அவர் வாய்ப்புகளை கொடுப்பார். மாறாக ஒவ்வொரு நாளையும் குறை கூறுகிற அல்லது முணுமுணுக்க, மற்றவர்களை பற்றி தவறாக பேசுகிற, குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு மனநிலையில இருந்தோம் என்றால் இறைவன் ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக சாபங்களையும் தரித்திரங்களையும் நம்முடைய வாழ்விற்கு கொடுப்பார். மாறாக நன்றி சொல்லி பழகுங்கள், இயற்கைக்கு நன்றி சொல்லுங்கள், இயற்கை வளங்களுக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள், பார்ப்பவர்களிடத்தெல்லாம் அவர்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுங்கள், இறைவனுக்கு நன்றியை ஏறெடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வு மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக மாறும். அதுதான் இந்த அறுவடை திருவிழா நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம். இரண்டாவது பாடம் என்பது, அன்புமிக்கவர்களே, இந்த அறுவடை திருவிழாவில் நம்ம வாசிக்கிற வாசகங்கள் எல்லாமே நிலத்தை பற்றி நமக்கு சொல்லி தருகின்றன. நிலம் என்பது விதைகள் விதைக்கப்பட்ட உடனேயே பொறுமையோடும் தாட்சியோடும் எளிமையோடும் அவைகள் காத்திருக்கின்றன. விதைப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆனால் அதை முளைக்கச் செய்வதும் வளரச் செய்வதும் இறைவனுடைய ஆசீர்வாதம். நிலம் தன்னை அகழ்வாரை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு நமக்கு பயிர்களை ஆசீர்வாதமாக கொடுப்பது போல நிலத்திடமிருந்து, இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான இரண்டாவது பாடம் என்பது தாட்சியும் பொறுமையும் இந்த மண்ணுலகில் நமக்கு இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் என்று சொல்லுகிறோம். துரித உணவு கலாச்சாரம். உடனடியாக கிடைக்கணும், இம்மிடியேட்டாக எனக்கு நடந்தாகணும், அடுத்த 5 நிமிஷத்தில் இது என் கையில் வரணும், இன்னும் ஒரு நாளில் இது எனக்கு முடிஞ்சாகணும் அப்படி என்று அவசர கதியில் இருக்கிற நாம் பொறுமையையும் தாட்சியும் நிலத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இரண்டாவது செய்தியையும் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது. ஒருவனுக்கு கடவுள் வரம் கொடுத்தாராம், ஏழ்மையாக இருப்பதை கண்டு உனக்கு நான் பொன் முட்டையிடும் வார்த்தை ஒன்று தருகிறேன், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு முட்டை மட்டும்தான் அந்த வார்த்தையிடும், அதை வைத்து நீ பிழைத்துக்கொள் அப்படி என்று சொன்னாராம். ஒவ்வொரு நாளும் ஒரு பொன் முட்டையை பெற்றுக்கொண்ட அந்த விவசாயி கொஞ்ச நாள் கழித்து பேராசை பிடித்து எல்லா பொன் முட்டைகளையும் அந்த வாத்தினுடைய வயிற்றிலிருந்து எடுத்து விடலாம் என்று அந்த வாத்தை அறுத்து உள்ளே பார்த்த பொழுது ஒரு முட்டை கூட இல்லையா. அன்புமிக்கவர்களே, பேராசை பெரு நஷ்டம் என்று சொல்வார்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக பொறுமையோடும் தாட்சியோடும் காத்திருந்தால் தகுந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கிற இரண்டாவது செய்தியையும் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது என்பது உழைப்பு. அன்புமிக்கவர்களே, இதை உழைப்பாளர்கள் தினம் என்று கூட நம்ம சொல்லலாம். காரணம், இந்த சேற்றில உழைப்பாளர்கள், விவசாயிகள் தங்களுடைய கைகளை வைத்து நமக்காக உழைத்தால்தான் நம்ம சோற்றை உண்ணுகிற அந்த ஒரு பேர்பலனை பெற முடியும். அப்படி என்றால் உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்து உழைப்பாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கிற, பேணி வளர்க்கின்ற, அவர்களை மதிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மனிதராய் பிறந்தவர்கள் எல்லோருமே தங்களுடைய வாய்ப்பு வசதிகளுக்கு ஏற்ப உழைத்து பழக வேண்டும். உழைப்பவர்கள் மட்டுமே படைப்பின் சிகரமாக இருக்கிற இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்பவர்கள். உழைப்பவர்கள் மட்டுமே
கடவுளுடைய அந்த படைப்பு செயலில் தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். ஆகவே உழைப்பு என்பது உன்னதமானது. உடல் உழைப்பை இந்த மண்ணுலகிற்கு கொடுத்து இந்த மண்ணுலகை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் பராமரிக்கவும் தான் இறைவன் இந்த மண்ணுலகை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே உழைப்பின் வழியாய் இறைவனுடைய படைப்பை இன்னும் அழகுபடுத்த நாமும் உழைப்பாளர்களாக மாறுவோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.